போலியாக தொழிற்சங்கம் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தேசிய மின்சார தொழிலாளர் சம்மேளனத்தின் மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதில் ஐஎன்டிசியின் அகில இந்திய தலைவர் சஞ்சீவ் ரெட்டி, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அப்போது பேசிய ஐஎன்டிசி மாநில பொதுச் செயலாளர் டிவி சேவியர், அகில இந்திய ஐஎன்டிசி தலைவர் சஞ்சீவ் ரெட்டி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். எனவே இதுதான் அதிகாரப்பூர்வ ஐஎன்டிசி மாநில தொழிற்சங்கம். சிலர் ஐஎன்டிசி என்ற பெயரால் போலி தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை கேட்டுக்கொண்டார். முன்னதாக பேசிய முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ், உலகில் பல நாடுகளில் புரட்சிகள் வெடிக்க காரணமாக அமைந்தது தொழிலாளர்கள் தான். வங்கதேசத்தில் வெடித்த புரட்சியும் தொழிலாளர் புரட்சி தான். மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வெடித்த அந்த புரட்சி ஆளுவரை நாட்டை விட்டே விரட்டி அடித்தது என்று குறிப்பிட்டார். தொழிற்சங்கத்தை முன்னெடுத்த முதல் பெருமை நம்முடைய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் என்று தமிழ்நாட்டிலே ஐஎன்டிசி தான் முதல் தொழிற்சங்கம். திருவி கல்யாண சுந்தர முதலியார் என்று சொல்லக்கூடிய அவர்கள்தான் முதல் தொழிற்சங்க தலைவராக இருந்து சக்கரை செட்டியாரை போன்றவர்கள் இந்த தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து வாபூசியை போன்றவர்கள் இந்த தொழிற்சங்கத்தை முன்னின்று நடத்தி இந்த தொழிற்சங்கத்திற்கு உயிரும் ஈர்ப்பும் கொடுத்த பெருமை தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கு தான். நாங்கள் மாணவனாக இருக்கின்ற போது ஐஎன்டிசி தலைவர்களை காத்திருக்கிறோம். நான் பி எஸ் சுப்பியாரோடு இருந்திருக்கிறேன், செங்காலியத்தோடு இருந்திருக்கிறேன், HMS இயக்கத்தை சார்ந்த நண்பர்களோடு இருந்திருக்கிறேன், தலைவர் மூப்பனானவர்களோடு இருக்கின்ற போது நம்முடைய இளவரியை போன்றவர்களெல்லாம் சேவியரை போன்றவர்களெல்லாம் அப்போது இளைஞர்களாக வந்தவர்கள். இப்பொழுது அவர்களுக்கெல்லாமே வயதாகிவிட்டது. பல்வேறு நாடுகளில் நடக்கின்ற மிகப்பெரிய புரட்சிகளாக இருந்தாலும் அந்த புரட்சிகள் எல்லாம் தொழிலாளர்கள் மூலமாகத்தான். இது பங்களாதேஷில் நடந்து முடிந்த புரட்சி கூட மாணவர்கள் மேலோட்டமாக காண்பிக்கப்படுகிறார்களே ஒழிய அங்கே இருக்கின்ற வேலை வாய்ப்பின்மையும் அங்கே இருந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் அவர்களுக்கு இருந்த வாழ்வாதார பிரச்சனைகளும் தான் பெரும் புரட்சியாக இருந்து ஒரு அரசாங்கத்தையே தூக்கி எடுத்திருக்கிறது. அதை போன்ற புரட்சியை கையில் எடுப்பதற்கான தகுதியும் வேகமும் உத்வேகமும் உங்களுக்கு உண்டு. அந்த தொழிற்சங்கத்தில் நடந்த மகத்தான பணிகளை நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். எங்களை போன்றவர்கள் வெளியே இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் பார்த்து வாழ்வதற்கும் உங்களோடு உறவாடுவதற்கும் படையெடுப்புகளை எல்லாம் மீண்டும் சந்திப்பதற்கும் opportunity to have a darshan of our beloved leader Sanjeev Reddy and I congratulate you Dr. Savior for having conducted this conference wonderfully well. God bless you all. Thank you. இந்த நம்புவது அதே போல எப்படி சொல்றவர்களுக்கு டிகிரியில ஐடிஐ சொல்லி ஐடிஐ அப்படி சொல்றவர்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை கல்வியாளர்கள் சொல்லி கோரிக்கை வைத்துள்ளார்கள். அவர்கள் கோரிக்கையை வேலை செய்யக்கூடிய நிலையை இருக்கிறது. இந்த தொழிலாளி அவருக்கு நல்ல அழுத்தம் இருக்கின்றது. சில நேரங்களில் உற்பத்தி இருக்கிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மாறிக்கொண்டார்கள். அவர்களை எல்லாம் இங்கு காப்பாற்ற முடியும் சொன்னால் இந்த காரியங்களை எல்லாம் விலக்கி 8 மணி நேரம் வேலை நம்ம முன்னாகவே அமெரிக்காவில் சித்தாந்தோடு போராடுகின்ற அந்த உரிமையை நாம் மீண்டும் இந்த தொழிலாளர்கள் வழங்குவதற்கு நமது தலைவர்களை நாங்கள் பேச முடியும். அதே நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற இருப்பதற்கு சின்ன கோரிக்கை பழைய பிரச்சனை மீண்டும் கொள்வதற்கு மோடியை அரசு தொழிலாளர்களுக்கு விரோத கொள்கையை நினைக்கின்றது. தொழிலாளர்கள் எதிராக சட்டங்களை நினைக்கின்றன. 44 சட்டங்களை 4 சட்டங்களாக கொடுத்து ஏழை எளிய தொழிலாளர்களை நசுக்கி விடுகிறது. மோடியுடைய அரசு விவசாயிகளுக்கு எதிராக செய்யப்படுகிறது. ஆகியதான் வெளியிலிருந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆளுக்கும் மேலாக அந்த விவசாயிகளுக்கு எதிராக போராடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் விவசாயிகள் கோரிக்கைகள் நிலத்தில் போடப்பட்டுள்ளனர். மின்சார சட்டம் 2024 திருத்தப்பட்டு மின்சார தொழிலாளருக்கு எதிராக இந்த
சட்டத்தை கொண்டு வர பூமியுடைய அரசு எதிர்க்கிறது. ஆகவே சட்ட திருத்தங்களை குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டத்தை